ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இதுவரை காட்டி நம்ம சேனலில் மிஸ்ட்ரியாக சயின்ஸாக க்ரீப்பியாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வேறு லெவல் டேஞ்சரஸ் அண்ட் ஷாக்கிங்காக இருக்க போகுது. அது என்னென்னா அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரோட தண்ணி பாய்லிங் லெவல் ஹீட்டில் இருக்குது. எஸ், கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. அந்த ரிவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரிவர் பேரு கண்ட்ரியில் இருக்குது. பேருன்னு சொன்னால் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். இந்த பேரில் இருக்கிற பழங்காலத்து குடிமக்கள் இந்த ரிவருக்கு சொல்கிற பேர் என்னென்னா ஷனாய் டிம்பிஷ்கா. அதாவது இதோட மீனிங் என்னடா பாயில்ட் பை த ஹீட் ஆஃப் த சன்னு மீன் பண்ணுறாங்க. ஆனால் இது சன்னோட ஹீட்டில் பாயிலிங் ஆகுது இல்லை. இதுக்கு பின்னால் ஒரு ரியல் மிஸ்ட்ரி இருக்குது. இந்த ரிவரோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதோட வித் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதோட டெப்த் 6 ஃபீட் கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரிவரோட டெம்பரேச்சர் எப்பயுமே 80°C - 91°C வரை காட்டியும் தான் இருக்குமா. ஓகே, இப்போ இந்த ரிவர் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். 1950 அங்கிருந்த பழங்குடி மக்களால் இந்த ரிவர் இருக்கிறதுக்கான கதைகள் ரூமர்ஸாக பரவி வந்திருக்கு. அவங்க என்ன நம்பினாங்கன்னா இந்த ரிவரை காட்டோட காவல் தெய்வம் தான் பாதுகாத்து வரதா நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வரை காட்டி இந்த ரிவர் அங்கிருந்த பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு எப்போ தெரிய வருதுன்னா 2011ஆம் ஆண்டு பேரு நாட்டை சேர்ந்த ஒரு யங் ஜியாலஜிஸ்டான ஆண்ட்ரஸ் ரூசோன்னு சொல்றவர் தான் இந்த உலகத்துக்கு அதை தெரியப்படுத்தினார். அவரோட சின்ன வயசில் அவரோட தாத்தாவால் இந்த ரிவரோட கதை ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்தே அவருக்கு இந்த ரிவரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ரூசோ முடிவு பண்ணியிருக்காரு, இதுக்கான ப்ரூஃப் வேணும், இது ரியலாக இருக்குதா இல்லைன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியானு பார்க்குறதுக்காக இதை தேடி போகிறாரு. அவர் இந்த ரிவரை தேடி எந்த கைட் மேப்ஸுமே இல்லாமல் எந்த ரோட்ஸுமே தெரியாமல் அங்கிருந்த பழங்குடி மக்கள் சொன்னதையும் கேட்டதையும் மட்டும் வச்சு போகிறாரு. அப்போ தான் அவர் இந்த ரிவரை அவரோட கண்களால் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவரே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா இந்த ரிவர் ரியலாக எக்ஸிஸ்ட் பண்ணுது. ரூசோ அந்த ரிவரை பார்த்து கொண்டு இருக்கிற டைமில் ஒரு சின்ன மங்கி தவறி அந்த ரிவர்க்குள்ளே விழுந்துடுது. அது விழுந்த கொஞ்ச வினாடிகளுக்குள்ளே அது ஸ்க்ரீம் பண்ண தொடங்குது. அதால் எஸ்கேப் ஆக முடியலை. அதுக்கப்புறமா அது அந்த ரிவர்க்குள்ளே பாயில் ஆகுது. அதோட கண்கள் எல்லாம் பேர்ன் ஆக தொடங்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நிமிஷத்துக்குள்ளே அந்த மங்கி இறந்து போகுது. அது மட்டும் இல்லை, இன்செக்ட்ஸ், ஸ்னேக்ஸ் இல்லைனா எந்த உயிரினமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிவர்க்குள்ளே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை பற்றி அங்கேருந்த லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிவர்க்குன்னு சொல்லி ஒரு ஓன் சோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரிவர் தான் டிசைட் பண்ணுமாம் யார் சர்வை பண்ணணும் யார் சர்வை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இவங்களோட பரம்பரை கதைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம லாஜிக்காக யோசிக்கலாம். இப்படி ஒரு பாய்லிங் வாட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் வால்கனிக் ஹீட் தான் ரீசனாக இருக்கும். பட் இதோட ஷாக்கிங் பார்ட் என்னென்னா இந்த ரிவரை சுற்றி 700 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் எந்த வால்கனவும் இல்லை. சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா எப்படி இந்த ரிவர் எந்த வால்கனவும் இல்லாமல் இவ்வளோ ஹாட்டாக இருக்க முடியும்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி ரீசெண்டாக ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பாய்லிங் வாட்டருக்கான ரீசன் என்னென்னா புவி வெப்ப ஆற்றல்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த பகுதியில் அண்டர் கிரவுண்டோ கீழே இருக்கிற டீப் ஃபோல்ட்ஸ், ராக் லேயர்ஸ் இதெல்லாமால தான் அந்த வாட்டர் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு லாவா இல்லை, இது ஏர்த்தோட நேச்சுரல் ஹீட்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சயின்ஸ் என்ன தான் சயின்டிஃபிக்கான ஒரு ஆன்சர் சொன்னாலும் அங்கே இருந்த லோக்கல்ஸ் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த ரிவர்க்குள்ள ஒரு ஆன்மா இருக்குதுன்னு சொல்லி தான் நம்புகிறாங்க. அந்த ரிவர் ஒரு லிவிங் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு நம்புகிறாங்க. இப்போ இந்த ரிவருக்கு போகலாமான்னு நீங்கள் கேட்டால் எஸ் போகலாம். இப்போ இந்த பிளேஸ் நேச்சர் சைட்டால் ப்ரொடெக்ட் பண்ணிப்பட்டு வருது. பட் நீங்கள் கேஷுவலாக போனீங்கன்னா இது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இதுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் சில பாதுகாப்பு முறைகளை கடைபிடிச்சு தான் இதுக்குள்ளுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரிவரை கண்டுபிடிச்ச ஆண்ட்ரஸ் ரூசோன்னு சொல்லக்கூடியவர் இவர் ஒரு புக் எழுதுகிறாரு, த பாய்லிங் ரிவர் அட்வென்ச்சர் அண்ட் டிஸ்கவரி இன் த அமேசான்னு சொல்லி.
இப்போ வர காட்டியுமே சில சயின்டிஸ்ட் இந்த புக்கில் உள்ள கதையை நம்புகிறாங்க இல்லை. சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா இன்னும் இதில் தெரியாத நிறைய அண்டர் கிரவுண்ட் சோர்சஸ் இருக்கலாம்னு சொல்லி. சூப்பர் நேச்சுரல் வர்சஸ் சயின்ஸ் இது இப்போவுமே போயிட்டு கொண்டு இருக்க ஒரு டிபேட்டாக தான் இருக்குது. ஸோ ஏர்த்தில் நேச்சர் பற்றி எல்லாமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. இது போல் இன்னும் டேஞ்சரஸான க்ரீப்பியான மிஸ்டீரியஸான டாபிக்ஸ் என்ன மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.